திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதை அரரமாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. தென் தில்லை மன்றினுளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உந்துவதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகின் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்க்கை வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமான், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொத்தாழ்தொட. எடுக்குமாக்கதைந்த வெட்சையுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கையுடைத்தாள் செவினேள் முடி கடற்கடிற்றினை கருத்துள் இருத்துவான். மதிவளர் சடைமுடி மன்றுடாரும் துதிசெய்யும் நாயன்மார், தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை. புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விரிவாக்கினார் சொல்ல வல்ல பிரான், எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாள் சேக்கிழா நடி சென்னி இருத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செம்மேனியம்மா சிவபரஞ்சுடர் ஏழ்தலம்புகள் காவிரியார் விடை சோழ மண்டலத்தில் காவிரியினுடைய தென்கரை வடகரை இருமருங்கிலும் பல்வேறு திருத்தலங்களிலே எழுந்தருளியிருந்து அருள் பாலித்து வருகிற அற்புதமான பாங்கில் சைவர்களுக்கு எல்லாம் கோயில் என்று சொல்லுகிற தில்லை திருநகர். தில்லை திருநகரிலே எழுந்தருளியிருக்கின்ற நம்முடைய அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மையுடைய சிவகாம சுந்தரி அம்மை உடனுரை நடராஜமூர்த்தியை எப்படி நாம் தில்லையில் தரிசிப்போமோ அப்படி சீர்வடர் தொண்டைவிட நாட்டிலே சிறப்புற்று இலங்குகிற பள்ளிக்கரணை என்று சொல்லுகிற இந்த புனித மண்ணிலே சிற்சபாவணி கூடம் என்கிற அற்புதமான சபையை நிறுவி அதிலே அருள்மிகு சிற்சபாநாயகி உடனாய சிற்சபாநாயகராக எல்லாம் வல்ல கூத்த பெருமானை எழுந்தருளை செய்வித்து மிக அற்புதமான முறையிலே அப்பெருமானுக்கு நாள் வழிபாடு, சிறப்பு வழிபாடாக 6 திருமஞ்சனங்கள், ஆண்டு விழா என்று தொடர்ந்து பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நிகழ்த்துவது போன்றே பெருமானுடைய பெரும்புகளை சிந்திக்க திங்கள்தோறும் திருவாசக முற்றோதல் நிகழ்வு, அதுபோன்றே தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய இருக்கின்ற திருத்தொண்டை புராணத்தை சிந்தை செய்கிற நிலையிலே நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்த்தி அதற்கு மேலும் திருக்கைலாய வாத்தியம் முதலான இசைக்கருவிகளையும் இசைக்கச் செய்தும்
அடியார்களுக்கு திரு அமுது பாரித்தும் பல்வேறு அறப்பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருத்தொண்டர் மாமணியாக விளங்குகிற அன்பு பெரியவர் சிவ திரு திருஞானம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்து அவர்களுடைய திருவருட் சமூகத்தை வாழ்த்தி இங்கே வருகை தந்திருக்கிற சீரடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்து இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகிறேன். ஆனி திருமஞ்சனம் மிக சிறப்பான முறையிலே இங்கு நிகழ்த்தப்பெற்று அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைவு கூறத்தக்க வகையிலே இன்றைய நாள் நிகழ்விலும் கூத்த பெருமானை சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் பெரிய புராணத்திலே திருநாகூர் சுவாமிகளுடைய புராணத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே சென்ற திங்கள் திருநாகூர் சுவாமிகள் திரு அதிகை வீரட்டானத்திலே இருந்து புறப்பட்டு திரு தூங்கானை மாடம் முதலான திருத்தலங்களை வழிபாடு செய்து சூலக்குறி இடபக்குறி திருவிடி நீர் பூசப்பெற்று அங்கிருந்து திருமுதுகுன்றத்திற்கு எழுந்தருளி அங்கே பெருமானை வழிபட்டு தில்லை நகருக்கு வருவதற்கு உரிய நிலையிலே அந்த பகுதியை சிந்தித்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது அங்கே திருமுதுகுன்றத்திலே இருந்து திருநாகூர் சுவாமிகள் தில்லைக்கு எழுந்தருளி வருகிற பகுதியை இன்றைய நாள் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாயூரிலிருந்து இருக்கிற பாடல்களின் வழி அனைத்து பாடல்களையும் சிந்திக்க ஆர்வம்தான் இருந்தாலும் காலச்சூழல் கருதி சில முக்கியமான தொடர்களையாவது நாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அளவிலே இன்றைய நாள் சிந்தனையை நாம் தொடங்குகிறோம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாளர் வரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மீதிகள் பெருநாமச்சேர் பரவலுருகின்றோம் பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய பொன்னாமை உணராதேன். திருநாகூர் சுவாமிகள் திருமுதுகுன்றத்திலே இருந்து தில்லைக்கு எழுந்தருளி வருகிறார். இந்த பகுதியை சொல்லுகிற பொழுது நமது சேக்கிழார் பெருமான் ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள நினைந்து தேனாரும் மலர்ச்சோலை திருப்புலியூர் மருங்கு அணைந்தார் என்று அருளி செய்கிறார். அதாவது ஊன் அப்படின்னா இந்த ஊன் உடம்பு, இந்த ஊன் உடம்பு இயக்கத்திற்கு முக்கியமானது உயிர். இந்த ஊனும் உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கிற நிலையிலே அன்றாட வாழ்வியலே பல நம்முடைய உலகியல் சார்ந்த அனுபவங்களை பெற்றாலும் அதெல்லாம் மெய்மையானதா என்றால் இல்லை. அதை விட மேலானது என்ன அப்படின்னா, ஏன் சுவாமி நமக்கு இப்படி இந்த உடம்பையும் உயிரையும், அதுவும் மானுட வடிவிலே மனித பிறப்பாக, அப்பர் பெருமான் தான் பாடுவார், வாய்த்தது நம் தமக்கு ஈதுவோர் பிறவி மதித்திடுமின் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம புராணம் தொடங்குகிற பொழுது ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் புத்தாளோடுன்னு அங்க தொடக்கத்திலேயே அப்படி செய்திருக்கிறார் நம்ம சேக்கிழார் பெருமான். அதனால இந்த இடத்துல அதே கருத்தை மேலும் வலியுறுத்துவதாக பெருமானாருடைய வாக்கு ஊனாலும் உயிராலும் உள்ள பயன்,
இந்த உடம்பு கிடைச்சதனுடைய பயன், இந்த உடம்புல உயிர் பதிந்திருப்பதனுடைய பயன், எத்தனை நாளைக்கு இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்திருக்கும்? உயிர் சென்று விட்டால் உடம்பு என்ன ஆகும்? அப்ப என்னன்னா, உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கிற பொழுது பெற வேண்டியவற்றை பெற வேண்டும். அது உலகியல் சார்ந்த நிலையில இருக்கிற இன்பங்களை பெறுவதற்கு அவாவுகிற அளவு இந்த உள்ளம் அருளியலில் நாட்டம் கொள்கிறதா? அப்படி நாட்டம் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடரை அமைத்து காட்டுகிறார். நம்மளை போன்ற மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள நினைந்து நம்ம நாவுக்கரசர் தேனாரும் மலர்ச்சோலை, நல்ல தேன் சொரிகிறார், நல்ல மலர்கள் பூத்து குலுங்குகிற அருமையான திருப்புலியூர் என்று சொல்லுகிற தில்லையை சார்ந்து அந்த பகுதியை சென்று சேருவதற்குரிய நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார். அதை தான் மருங்கு அணைந்தார். இன்னும் போகலை, இந்த பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். அப்படி செல்கிற பொழுது ரொம்ப அழகான பாடல் என்ன சொல்றாருன்னா, நாவுக்கரசரும் இருவர்க்கு அரியவர் நடமாடிய திரு எல்லைப்பால் மேவி தலமுற மெய்யில் தொழுதவின் மேல் மேல் எழும் விரைபோடும் காவில் களிமையில் மகிழ்வுற்று எதிர் எதிர் ஆட கடிகமள் கமலம் சூழ் வாவி தடமலர் வதனம் பொலிவுறு மருத தன்பனை வழிவந்தார். அதாவது வயலும் வயல் சார்ந்து இருக்கிற பகுதிக்கு மருதம்னு பேர். ஐவகை நிலங்கள்ல மருத நிலத்துல எப்படிப்பட்ட வளங்கள் எல்லாம் இருக்குங்கிறதையெல்லாம் சொல்லி அந்த மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறார். முருகின் செருகிதழ் முளரி படுகரில் முது மேதிகள் புது மலர் மேயும். நல்ல பூத்து குறுங்குகிற நல்ல மலர்களா பார்த்து மேய்கிறதா. மேதினா எரும மாடு, இளமேதினா நல்ல இளமையான இளமேதி இருந்தங்கோடி செஞ்சாரி கதிருடைக்கு செழுங்கமல வயல்படியும் திருவையாறு அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் பாடுவார். அந்த தேவாரத்தோட எதிரொலி போல இங்க என்ன சொல்றாரு, அந்த தில்லை நகருக்கு செல்லுகிற மார்க்கத்துல வயல்வெளிகளில பூத்து குலுங்குகிற மலர்களை எல்லாம் உணவாக எரும மாடுகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திய முருகின் செரி இதழ் முளரின தாமரை படுகரில் முது மேதிகள், அப்புறம் அதாவது வயது மூத்த மேதிகளும் இருக்கும். அப்புறம் எப்படி இளமேதினா இளமையான எரும மாடெல்லாம் இருக்கும் இல்லையா. அருகில் செறிவனம் என மிக்க உயர் கலை அளவில் பெருகிடை வளர் இக்கு பெருகி புடைமுதிர் தரளம் சொறிவன பெரியோர் அவர் திரு வடிவை கண்டு உருகி பறிவுரு புனல்கள் பொழிவன என முன்பு உடவள வயல் எங்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கற்பனையை சொல்றாரு சாமி. என்னன்னா, இக்குன்னா கரும்பு. அருணகிரிநாத சுவாமி திருப்பூர்ல சொல்லுவாரு, இக்கு வரை நற்கனிகள் பச்சரிசி வெள்ளரி பழம் மெடிப்பல் வகை தனி மூலம். இக்குன்னா என்ன? கரும்பு. இந்த கரும்புகள்லாம் எப்படி இருக்கான்? நல்ல நீர் வளம், நல்ல மண் வளம். ஏன்னா தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே. மண் அவ்வளவு வளமான மண். இந்த கரும்பு எப்படின்னா நல்லா தழைத்து, ஏன்னா ஒரு நிலத்துக்கு அழகே என்னன்னா நெல்லும் கரும்பும். நெல் இருக்கணும், கரும்பு இருக்கணும். அப்பதான் அந்த வயல்வெளி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், பயன் தரக்கூடிய நிலையில. அப்படி பார்க்குற போது அந்த கரும்பு முற்றி அந்த சாறு வெளிப்படுது. அது மட்டும் இல்லை, அதுல ஒவ்வொரு கணும் இருக்கும், அதுல முத்து விளையும். கொஞ்சம் நல்லா கவனமா கேட்கணும். முத்து சிப்பியில தானே விளையும். சிப்பியில மட்டுமா விளையும்? வலம்புரி சங்குல விளையும். வலம்புரி முத்தின் குலம்புரி விரப்பும்னு இலக்கணம் பேசும். தத்தும் தரங்கம் எடிந்து, அதாவது கத்தும் தரங்கம் எடுத்தறிந்து கடுஞ்சூர் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்த வாலுகத்தில் காந்திரமணிக்கு விலை உண்டுன்னு பகடை கூத்தர் பிள்ளை தமிழ்ல வலம்புரி சங்குகள் எல்லாம் முத்து இணுவதை திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பிள்ளை தமிழ்ல பாடுறாரு. அதுபோல 20 இடங்கள்ல முத்து விளையும். அதுபோல நல்ல கரும்பு, அந்த கரும்பினுடைய கணுக்குள்ள முத்து விளையுமா. அப்படி இங்க எப்படி இருக்கான் அழகா சொல்றாரு. உயர் கலை அப்படின்னாலும் கரும்பு தான். அளவில் பெருகிடை வளர் இக்கு பெருகி புடை முதிர் தரளம் சொறிவன அப்படின்னா அந்த முத்துக்கள், தரளம்னா முத்து. இங்க பெரியோர் அவர் திருவடிவை கண்டு உருகி பறிவுறு புனல்கள் பொழிவன.
அப்பர் சுவாமியை பார்த்தோன்னே அந்த கரும்பு அது அக்ரிணை, அது சுவாமி உயர்திணை இல்லையா, அப்படி அக்ரிணை பொருளாக இருக்கக்கூடிய ஒரு கரும்பு கற்பனை, சாமியோட கற்பனை, அது அளவு கடந்த அந்த சாற்றினுடைய பெருக்கால் முத்தை உதிர்க்கிறது. எப்படின்னா கண்ணீர் போல. எப்பேற்பட்டவரை நம்ம தரிசிக்கிறோமே, இடையரா பேரன்பும் மடைவாரும் நினைவொடியும் உடவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்தனெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவடகும் துதித்து வாழ்வான்னு சிவஞான சுவாமி பாடுற மாதிரி இந்த திருவடிவை கண்டோமே என்று ஆனந்தித்து கரும்பு எப்படி ஆனந்த கண்ணீர் சொருவது போல முத்துக்களை உதிர்க்கிறது அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஒரு பெருங்காவியம் பாடுகிற பொழுது பாட வேண்டும் என்பது ஒரு மரபு. அப்படி அழகா பாடுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல அறிவில் பெரியவர்ங்கிறார் சேக்கிழார் சுவாமி. யார? திருநாவூர் சுவாமியோட அறிவில் பெரியவர். பாம்பன் சுவாமி அழகா சொல்லுவார், முதுக்குறைவு விஞ்சும் அப்பெரும்பார். முதுக்குறைவு அப்படின்னா பேரறிவு. இப்ப அறிவில் பெரியவர் அயல் நெல் பனை வயல் அவை பிற்படும் வகை அணைகின்றார். பிறவி பகை நெறி விடுவீரியனை இருவினை பெருகி தொடர்பினி ஒரு பாசம் பறிவுற்றிட அணையுமின் என்று இருபுடை பயில் சூழ் சினைமிசை குயில் கூவும் செறிவில் பலதரு நிலையின் பொலிபொரு திரு நந்தன வனம் எதிர்கண்டார். இப்ப என்னன்னா அழகான சோலைகள், அழகான வயல்கள், அந்த இயற்கையான வளம் செறிந்த அந்த பாங்கர்ல நடந்து வந்து கொண்டிருக்கிறார். வர்றபோது குயில்கள் கூவுகின்றன, மயில்கள் ஆகவும், இதெல்லாம் இயல்பாகவே ஒரு இயற்கை வளம் பொருந்திய இடங்கள்ல காணுகிற காட்சி. இப்ப அப்படி வந்தவர் இப்ப எந்த இடத்துக்கு வர்றாருன்னா நந்தவனம். சிதம்பரத்துல கோயில் சென்று சேருவதற்கு முன்பாக அந்த எல்லை பகுதி இருக்கும் இல்லையா, தில்லை நகரினுடைய எல்லை பகுதி. அந்த எல்லை பகுதியில 2 நிலையில எல்லை பிரியும். ஒன்று புற, அதாவது நகரினுடைய புறப்பகுதி, இன்னொன்று அகநகர். இன்னும் புறநகர், இன்னொன்று அகநகர். அதாவது தில்லை என்கிற அம்பலவாணருடைய திருக்கோயில இருந்து 10 மைல் தூரம் அது வட்டம், அது எல்லை. 10 மைல் அந்த காலத்துல கணக்கு போட்டிருக்காங்க பெரியவங்க, 10 மைல்னு. அதனால அந்த எல்லையிலேயே தில்லையினுடைய சிறப்பு. நீங்க பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் கிடைக்கும். அங்கிருந்து பார்த்தாலே 4 கோபுரம் பார்க்கலாம். அந்த 10 மைல் தொலையிலிருந்து பார்த்தாலே அந்த தரிசனம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் தில்லை மாநகர்ல. அதை தான் சொல்றாரு இங்க. அப்ப என்னன்னா திரு நந்தவனம். நந்தவனம்ங்கிறது சுவாமிக்கு உள்ள நல்ல நறுமண மலர்கள், அதையெல்லாம் எடுத்து தொகுத்து மாலையாக பெருமானுக்கு அணிவிக்கிற வகையில அந்த நந்தவனத்துல பூத்த மலர்களைத்தான் சுவாமிக்கு அணிவிக்க வேண்டும் என்பது நியதி. புட்ப வீதினே ஒரு நூல் இருக்கு. அந்த பூவை எப்படி எடுக்கணும், எப்படி தொடுக்கணும், அதெல்லாம் விதிகள் ரொம்ப விரிவா சொல்லப்படும். அந்த காலத்துல அந்த நந்தவனத்துக்கு மட்டுமே அவ்வளோ அழகா மதில் இருக்கும். அனாவசியமா உள்ள யாரும் போக முடியாது. அதுலேயும் நல்ல மனோரஞ்சிதம் சண்பகம் முதலான நறுமண மலர்களை எல்லாம் அதற்குன்னு ஒரு தனி குடலை இருக்கும். அப்புறம் நல்ல வில்வம் முதலான வன்னி பத்திரம் இதெல்லாம் வைப்பதற்குன்னு அதற்குன்னு ஒரு தனி குடலை இருக்கும். 5 வகையான வில்வங்கள். அதுல பார்த்தீங்கன்னாக்கா மாவிலங்கை இடம்பெறும், நாவுருவி இடம்பெறும். அதே மாதிரி அதாவது நொச்சி இலை, அந்த நொச்சி இலையை சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ற போது தீர்த்தத்துல போட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. ஏன்னா அந்த நொச்சி இலைக்கு அவ்வளவு பெருமையும் மகிமையும் இருக்கிறது. நொச்சியம் பச்சிலையால் நுரைதீர் புனலால் தொழுவார்னு தேவாரத்திலேயே வரும். எப்படி தேவாரத்துல அந்த நொச்சி இலையை பற்றி அவ்வளவு சிறப்பா வரும். அதனால அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நந்தவனம் அப்படின்னு சொன்னா பல வகையான மலர்கள். அதுலேயும் செடியில பூக்கிறது இருக்கும், கொடியில பூக்கிறது, மரத்துல, இப்படி அந்த நீர்நிலைகள்ல பூக்கக்கூடிய மலர்கள், இப்படி இந்த மலர்கள் எல்லாம் இருக்குது. திரு நந்தவனம். நந்தவனத்துக்கு கூட திரு நந்தவனம். சரள மந்தார சந்தன நந்தன வனம்னு கருவூர் தேவர் பாடுவார். சரள மந்தார சண்பக பகுட சந்தன வனம்னு பாடுவார். அதனால இங்க
அவர் முன் பணிவோடு தொழுது அங்கு அனைவர அணி கொம்பரின் இசை அருகு எங்கும் தவம் முன் புரிதலில் வரு தொண்டு எனும் நிலை தலை நின்று உயர் தமிழ் இறையோராம். இப்ப பாத்தீங்கன்னா நந்தவனத்து வழியே வர்றவரை சேக்கிழார் சுவாமி என்னொன்னு சொல்றாரு, உயர் தமிழ். அப்பர் சுவாமியினுடைய வாக்கிலிருந்து வெளிப்படுற தமிழ் எப்படிப்பட்ட தமிழ்? உயர் தமிழ். இது வினைத்தொகை. உயர்ந்த தமிழ், உயர்கின்ற தமிழ், உயரும் தமிழ், முக்காலத்துக்கும் அது பொருந்தும். உயர் தமிழ் இறையோராம். தமிழ் கடவுளுங்கிறார் யார? நாவரசர் பெருமானு. உயர் தமிழ் இறையோராம் இவர்தம் திருவடி அது கண்டு அதிசயம் என வந்து எதிர் அரகர சிவமுன்பயில் மொழி பகர் நின்றன வடர் சிறுமென்கிளியோடு சிறுபுவை. அப்பர் சுவாமியோட அந்த அற்புதமான திருக்கோலத்தை பார்த்த கிளிகள் அரஹர அரஹர என்று நாகனவாய் புல்லும் கூட சேர்ந்துக்கிட்டான். அவன் எல்லாம் என்னன்னு குரல் கொடுக்கறதான், அரஹர அரஹரன்னு குரல் கொடுக்கறதான் அப்படின்னு இந்த இடத்துல சிவமுன் பயில்மொழி பகர் நின்றன வளர் சிறை மென் கிளியோடு சிறு பூவை. பூவைன்னா நாகனவாய் பறவைன்னு அர்த்தம். அம்சொல் திருமறை அவர் முன் பகர்தலும் அவரும் தொழுது மண் அழிகூறும் நெஞ்சில் பெருகிய மகிழ்வும் காதலும் நிறை அன்போடு உரை தடுமாற செஞ்சொல் திருமறை மொழி அந்தணர்வையில் தில்லை திருநகர் எல்லைப்பால் மஞ்சின் பொலிநடு மதில் சூழ் குடவரை மணிவாயில் புறம் வந்துற்றார். இப்ப என்ன பண்ணாரு? அப்படியே படிப்படியா ஒவ்வொரு பகுதியா கடந்து திருநந்தனவனம் எல்லாம் கடந்து இப்ப எங்க மணிவாயில் திருமதில்கள் எல்லாம் இருக்கிற, அதாவது மஞ்சிற்பொலி நெடுமதில்னா மேகம் தோய்கிற அளவு உயர்ந்திருக்கிற நல்ல மதில்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நெடுமதில், நீண்ட பெரிய மதில்கள். அதுல குடதிசைனா மேற்கு வாயில்னு அர்த்தம். குடதிசைனா மேற்கு வாயில், மேற்கு திசைன்னு அர்த்தம். குணம்னா கிழக்கு, குணதிசை. கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல வர்ற போது குணதிசைம்பர். இங்கே இது குடதிசை, மேற்கு திசை. அதனால மணிவாயில் புறம் வந்து அணைவுற்றார், வந்து சேர்ந்தார். அல்லல் பவம் மர அருளும் தவ முதல் அடியார் எதிர்கொட. இப்ப என்ன பண்ணாங்க? தில்லை நகரத்தில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அப்பர் சுவாமியை எதிர்கொண்டு, எப்ப நம்ம முக்கியஸ்தர்கள் வந்தா என்ன பண்றோம்? கைலாயவாதி வாசிக்கிறோம், பூரண மரியாதை கொடுக்குறோம், மாலை அணிவிக்கிறோம், சால்வை போடுறோம். அது மாதிரி நமக்கே அப்படின்னா அப்பர் சுவாமி எவ்வளோ தடபுடலாம் நடந்திருக்கோம். இந்த வரவேற்பை காஞ்சி மாநகரத்து அடியார்கள் எப்படி செய்தார்கள்னு சொல்ற போது இன்னும் விரிவா சொல்லுவார் நமக்கு சேக்கிழார் பெருமான். இங்க மஞ்சின் பொலி நடு மதில் சூழ் குடதிசை மணிவாயில் புறம் வந்துட்டார். அல்லல் பவம் அற அருளும் பிறவிய மீட்குவதற்கு அருளும் தவம் முதல் அடியார் எல்லா அடியார்களும் எதிர்கொள்ள அவரோடும் மல்லல் புனல் கமல் மாடே வாயிலின் வழிபுக்கு எதிர் தொழுது அணைவிட்டார். மற்றவங்க வணங்க, சுவாமியும் வணங்க, உள்ள என்ன பண்றாங்க? அப்படியே உள்ள கோயில் பக்கம் அழைச்சிட்டு போறாங்க. அப்ப சொல்றாரு, கல்வித்துறை பல வருமாமறை முதல் கரை கண்டுடையவர் கடல் வேணும் செல்வ குடிநிலை நல்வைப்பிடை வளர் சிவமே நிலவிய திருவீதி. இந்த மற்ற ஊர்களிலையும் மாட வீதி இருக்கும், ஆனா ஏனைய திருக்கோயில் மாட வீதிகளுக்கும் பெருமை உண்டு, அது ஒன்றும் தவறில்லை, குறையில்லை. ஆனா இந்த தில்லை மாநகர்ல இருக்கிற மாட வீதி இருக்கிறது, அந்த வீதியை மட்டும், ஏன்னா அந்த நகரத்துல வாழ்கிறவர்களெல்லாம் நல்ல கல்வி செல்வம் முதலான எல்லா சிறப்புகளிலும் மேலானவர்கள் தில்லையில வாசம் செய்வதுங்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு. அதனால தில்லை தரிசிக்க முக்திங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. அப்படி இருக்கிற போது அந்த நல் வைப்பிடை வளர் சிவமே நிலவிய திருவீதி. எப்படி? சிவமே நிலவிய திருவீதி. ஏன்னா அந்த வீதியில கூத்த பெருமானாகிய நடராஜா சிவகாம சுந்தரி ஆண்டுக்கு 2 முறை மார்கழி திருவாதிரையிலையும் ஆணி திருமஞ்சனத்திலையும் திருத்தேர்ல வர்றார். எப்படி? அந்த வீதியில வர்றார். அவ்வளவு சிறப்பு. இந்த திருவீதிக்கு யார் யாருன்னா வந்தாருன்னு பல்லாண்டு சென்ற போது யார் யார் வந்தார்? அமரகுலாத்தினை அணிவுடைய ஆதிரை நாள் நாராயணனுடைய நான்முகன் இரவி இந்திரனும் அப்படின்னு எல்லாரும் வந்து இவ்வளவு தேவர்களும் திசை திசை நிறைய. அப்படிப்பட்ட உயர்ந்த மாட வீதியா இருக்கிற சிவமே நிலவிய திருவீதியாகிய தில்லை மாநகர்ல திருவீதிக்கு வந்து சேர்றார். நவமின் சுடர்மணி நெடு மாலையும் நறு மலர் மாலையும் நிறை திருவீதி. நல்ல மனம் கவடுகிற மாலைகளும் தோரணங்களும் நிறைஞ்சிருக்கிறது. புவனங்களின் முதல் இமையோர் தனமுடி பொருது உந்திய மணி போகட்டி பவனன் பணி செய்ய
வருணன் முதல் கூட அதை கூட்டி பெருக்கிறதெல்லாம் யாருன்னா வாயு பகவான், தண்ணீர் தெளிக்கிறது யாருன்னா வருண பகவான் அப்படிங்கிற அளவுக்கு பெருமை பொருந்தி இருக்கிற வேதி. அதனால பனிமாறவம் படுதாம் என்று எனவரும் தொழுது எழும் அடியார் திரு அலகு இடுவார் குளிர் புனல் விடுவார். சுவாமியே அவங்க சகோதரி யார், திலகவதியார், அவங்க திருவதிகையில செய்த பணி என்ன? திருவலகு இட்டு சுவாமி திருமெழுக்கிட்டு அது மாதிரி நறுமணல் கொய்து பெருமானுக்கு சரியை தொண்டுல மிக சிறப்பான பணி செய்தவங்க யாரு? திலகவதியார். அதே பணியை இவர் உழவாரம் கொண்டு செய்கிறார். யாரு? நம்ம அப்பர் பெருமான். அப்ப அங்க இருக்கிற அடியார்களும் சுவாமி வருகிற நிலையில அத்தகைய அந்த திருவீதிகளை எல்லாம் தூய்மை செய்து அழகா சுவாமியை வரவேற்கிறார்கள். மேல் பரதலம் நிறையும் கொடிகளில் விரிவுங்கதி நுழைவு அரிதாகும் கோலம் பெரிய திருவீதியை முறை குலவும் பெருமையர் வணிவுற்று ஞாலம் திகழ் திரு மறையின் பெருகோலை நலவாறு முனிவர்கள் துதியோடும் கோலம் பெருகிய நிலையேழ்வுபுறம் முறையே கொடு தொழுது உள்வுக்கார். அடியார்கள்லாம் தோத்திரம் செய்கிறார்கள். முனிவர்களுக்கு நிகரான அடியார்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? பெருகு ஒலி, திருமறையின் பெருகு ஒலி. அந்தணர்கள் என்ன பண்ணுவாங்க? வேதம் ஓதும். நம்ம அடியார்கள் எல்லாம் தோத்திரம் செய்வார்கள். அப்படி அந்த துதி அத்தகைய ஓலம்னா ஓசை, அந்த வேதத்து ஒலி, தோத்திரத்தினுடைய அறவொலி ஆகமங்கள் அறிவார் அரி தோத்திரங்கள்னு பாடுவார் நம்ம சுந்தரர் பெருமான். அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விளவொலி விண்ணளவும் சென்றுன்னு சொல்ற மாதிரி அடியார்களுடைய அந்த துதியோடும் ஓலம் பெருகிய, ஓலம்னு என்ன? ஓசை. ஓலம் பெருகிய நிலை 7 கோபுரம். இந்த 4 கோபுரம் பார்த்தா ஒவ்வொரு தலங்கள்லையும், மதுரையிலையும் 4 கோபுரம் கம்பீரமா இருக்கும், திருவண்ணாமலையிலையும் 4 கோபுரம் கம்பீரமா இருக்கும், திருக்கழுக்குன்றம் ஏனைய பிற தலங்களை காட்டிலும் இந்த மாதிரி 4 பகுதியிலையும் ராஜகோபுரங்கள் இருக்கிற சிறப்புன்னு எடுத்துக்கிட்டா அடுக்கடுக்கா ராஜகோபுரங்கள் அமைந்திருப்பது திருவண்ணாமலையில். திருவாரூர்லயும் 4 கோபுரங்கள் இருக்கும். மேலை கோபுரமும் கீழே கோபுரம் அளவுல பெரியதா இருக்கும். வடக்கு தெற்கு கோபுரங்கள் அளவால ஓரளவு இதா இருக்கும். இப்ப ராமேஸ்வரத்திலையும் அதே மாதிரி மேலை கோபுரமும் கீழே கோபுரம் அளவுல, கீழே கோபுரம் நல்ல உயரமாகவே இருக்கும். தெற்கு வடக்கு புதிதாக ராஜகோபுரங்கள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். என்னன்னா இந்த தில்லையிலே இருக்கிற 4 ராஜகோபுரமுமே 4 வகையான சிறப்பு. என்ன அது தனித்தனியா சொன்னா, மேலை கோபுர வாயில் அங்கதான் கற்பக விநாயகர் இருக்கார். இந்த திருத்தலத்திற்கே உரிய சிறப்பான விநாயக பெருமான். இப்ப இங்க கூட இந்த குட்டிக்கிற போது நான் யாரை நினைச்சு குட்டிக்கிட்டேன்னா, மேல கோபுரத்தில் இருக்கிற கற்பக விநாயகரை நினைச்சு. அவர் முன்னால நந்தி இருக்கும், மூஞ்சூர் இருக்காது. யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? மேல கோபுரம், காசு கடை தெரு மேல கோபுரம். அப்படி உள்ள நுழைஞ்சின உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல மணி மண்டபம் முதல் வாயில் இருக்கும். அது உள்ள கிடக்குனே ராஜகோபுரம், எழுநிலை ராஜகோபுரத்துல உள்ள நுழையிற போது பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் இருப்பார். அவருக்கு பேர் கற்பக விநாயகர்னு பேர். முன்னால நந்தியம் பெருமான் இருப்பார். அவர் தான் அந்த திருத்தலத்தினுடைய முக்கியமான பிள்ளையார்னா அவருக்கு ரொம்ப. அப்புறம் உள்ள கோயிலுக்கு உள்ளெல்லாம் அங்கங்க முக்குருணி பிள்ளையார் இருப்பாரு. அக்கமணி நீரு 5 எழுத்து அரணாம் என்று எக்கணமும் கண்டு இயம்பி அடி சேர முக்கரண சுத்தியால் முறைமையோடு முக்குருணி பிள்ளை முளரி அடி பணிவாம்னு அவருக்கு தோத்திரம் எல்லாம் சொல்றது உண்டு. அது மட்டுமல்ல, 4 கோபுரத்துக்கு அருணகிரியார் திருப்புகழ் பாடியிருக்கார். 4 கோபுரத்திலையும் முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கும். 4 கோபுரத்துக்கு தனித்தனி திருப்புகழ் இருக்கு. அது ஒரு தனி பெரிய சிறப்பு. அதை விட இன்னொரு பெரிய சிறப்பு, மேலை கோபுர வாயிலாகிய மேற்கு கோபுரத்துல அப்பர் சுவாமி உள்ள நுழைகிறார் வழிபாட்டிற்கு. கிழக்கு கோபுர வாயில் வழியாக மணிவாசக பெருமான் எழுந்தருள்கிறார். தெற்கு கோபுர வாயில் வழியாக ஞானசம்பந்த பிள்ளையார் எழுந்தருள்கிறார். வடக்கு கோபுர வாயில் வழியாக சுந்தரமூர் சுவாமி எழுந்தருள்கிறாருங்கிறது சம்பிரதாயம், மரபு. அங்க போனீங்கன்னா கூட சுதையில அந்த சிற்பம் அமைத்து வைத்திருப்பார்கள்.
காரணம், சீர்காழியிலிருந்து வந்த உடனே நேர சபாநாயகர் திருவரிலிருந்து உள்ள வந்த உடனே தெற்கு அந்த சிவமே நிலவிய தெற்கு திருவீதி கடந்தாச்சுன்னா இருக்கிற கோபுரங்கள்லயே இன்னும் சிறப்பா சொல்ல போனா அந்த தெற்கு கோபுரம் இன்னும் நல்ல உயரமா அழகா இருக்கும். அதை விட இன்னொரு பங்கு உயரம் கூட வடக்கு கோபுரம். இந்த நீங்க ஏன் தில்லையிலேயே இருந்து படிச்சதுனால அதெல்லாம் பல முறை பார்த்த அனுபவத்தால சொல்றேன். அப்ப ஞானசம்பந்த பெருமானுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு இப்படி வர. இவர் மேற்க விருதாச்சலம் திருமுதுகுன்றத்திலிருந்து வர்றது மேலை கோபுரம். சுந்தரமூர் சுவாமி பல தலங்களையும் தரிசித்து திருத்திணை நகர முதலான தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி வர்ற போது வடக்கு கோபுர வாசல். நம்ம மணிவாசக பெருமான் பின்னத்தூர்ல தங்கி இருந்தார். பின்னத்தூருங்கிற இடம் அங்கதான் தங்கி இருந்தார். பன்னகசாலை அமைத்து தங்கி இருந்தாருன்னு வரலாறு பாம்பன் சுவாமி எழுதுறாரு. அப்ப அங்க இருந்து வருவதுன்னா கீழே கோபுர வாசல் வழியா தான் வரணும். இப்படி அந்த 4 கோபுரங்களுக்கும் அப்படி ஒரு தனி சிறப்பு உண்டு. இப்ப இங்க பாருங்க, அடுத்து அப்படி மேல் பரதலம் நிறையும் கொடிகளில் விரிவின் கதிர் நுழைவு அரிதாகும் கோலம் பெரிய திருவீதியை முறை குலவும் பெருமையர் பணிபொற்றே ஞாலம் திகழ் திரு மறையின் பெருகோலி நலமார் முனிவர்கள் துதியோடும் ஓலம் பெருகிய நிலை 7 கோபுரம் முறையே கொடு தொழுது உள்புக்கார். எப்பவுமே கோபுரத்தை பார்த்தோன்னே என்ன செய்யணும்? 2 கரங்களையும் உச்சிக்கு மேல தூக்கி உள்ள நுழையிற போது, இன்னும் சொல்ல போனா எல்லையிலேயே தில்லையினுடைய எல்லை எதுவோ அங்கேயே வணங்க தொடங்கிடணும். இப்போ திருவாரூர் எல்லைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னையே ஞானசம்பந்த பெருமான் எல்லையில மலர்கள் தூவி அந்த எல்லையை வணங்கி உள்ள நுழைஞ்சாருங்கிற மாதிரி சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பத்தி மலர் தூவ முத்தியாகுமே அப்படின்னு பாடுறாரு அவரு. அதனால என்னன்னா எல்லைக்கே அவ்வளவு பெருமை. அப்புறம் அடுத்தபடி திரு நந்தவனம், அடுத்தபடி சிவமி திருவீதி, அது உள்ள கடந்த உடனே இப்ப எழுநிலை ராஜகோபுரத்தை வணங்கி உள்ள நுழையிறாரா. வளர்பொன் கனமணி திருமாளிகையினை வலம் வந்து அலமறு வரை நில்லா அளவில் பெருகிய ஆர்வத்திடையிலும் அன்பின் கடல் நிறை உடல் எங்கும் புலகச்செறி நிறை விரவத் திருமலி பொன் கோபுரம் அது புகுவார் முன் களனில் பொலிவிட உடையார் நடம் நவில் கனகப்பொது எதிர் கண்ணுற்றார். இப்போ உள்ள என்ன பண்ணிட்டாரு? மேல கோபுரத்து வழியா உள்ள நுழைஞ்சாரா. அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த கனகப்பொது, கனகம்னா தங்கம், பொன்மயமான பொது அப்படின்னு சிதம்பரத்துக்கு பல திருப்பெயர்கள்ல பொது அப்படின்ற சொல்லும் குகை என்ற சொல்லும் சிதம்பரத்தை குறிக்கும். பொது அப்படின்னாலே சிதம்பரம் தான், குகைனாலும் சிதம்பரம் தான், பெரும்பற்ற புலியூர்னாலும் சிதம்பரம் தான், தில்லைனாலும் திருச்சிற்றம்பலம்னாலும் எல்லாம் தில்லையை குறிக்கக்கூடிய திருப்பெயர்கள் தான். அப்ப கனகப்பொது எதிர் கண்ணுற்றார். சுவாமி இருக்கிற கனக சபையை பார்க்கிறார். நீடும் திருவுடன் நிகழும் பெருகொழி நிறை அம்பலம் நினைவுற நேரே கூடும்படி வரும் அன்பால் என்பொரு குணமுன் பெற வரும் நிலை கூட தேடும் பிரமன மாதும் தேவரும் முதலாம் யோனிகள் தெளிவு ஒன்றா ஆடும் களபுரி அமுத திருநடம் 6வது தொழுது ஆகின்றார். செக்குளார் சாமியுடைய ஒரு உள்ளம் எப்படி நெகிழுகிறதுங்கிறதுக்கு இந்த பாட்டுல பிரம்மா விஷ்ணுக்களால் தேடி காண முடியாத அந்த பெருமானுடைய திருவடி இருக்கிறதே, அந்த திருவடியை குஞ்சித பாத தரிசனம் இல்லையா, அது எடுத்த பொற்பாதம் இல்லையா, எடுத்த பொற்பாதம். அந்த பாதம் ஆடும் கடல்புரி. அந்த நடனம் எப்படின்னா சாதாரண நடனம் இல்லை, அமுத திருநடம்னர். ரொம்ப அற்புதமான வார்த்தை. அமுத திருநடம். சிதம்பரத்தில் நடராஜ தாண்டவம் 6வது தொழுது ஆறுகின்றார். அதை பார்த்து பார்த்து பரவசமுற்று அப்படியே அந்த அமுத திருநடத்தை தரிசித்து அந்த கனகப்பொதி எதிர்ப்பாங்க. எங்க கிருஷ்ணன் ஐயா வந்துட்டாங்க, அழகா அவருக்கு ஒரு கரவொலி கொடுத்து பாத்தீங்களா, அப்பர் சுவாமி உள்ள நுழையிறாருன்னா இவரும் உள்ள நுழையிறாரு. அதான் அவரும் நடராஜாவை பார்க்கிறாருன்னா இவரும் நடராஜாவை பார்க்கிறாரு. பல அடியாராச்சே. அதனால ஆர்வம் பெருகுதல் அளவிந்தால். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இத்தன்மையால் பல முறையும் தொழுதியட. இப்படி பல முறை பார்த்து 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 அவரால் அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் அப்பர் சுவாமி. என்ன சிவருமான் பார்த்தாரா, நடராஜா என்ன பண்ணாரு? என்று எய்தினேன். எப்போ வந்த? நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, வாங்க வாங்க நீங்க எப்போ வந்தீங்கன்னு நம்மளே கேட்கிறோம். அதனால என்னன்னா, என்று எய்தினை என மன்று ஆடும் அத்தன் திரு அருள்பொழியும் கருணையின் அருள் பெற்றிட வரும் ஆனந்தம் மெய்த்தன்மையினில் விருத்த திருமுழு பாடிப்பினையும் மேன்மேலும் சித்தம் பெருகிய பரிவாளி என்பொரு திருநீரிசை மொழி பகர்கின்றார்.
இப்ப கொஞ்சம் நல்ல கவனமா கேட்கணும். கலிவிருத்தமா பாடிக்கிட்டு இருக்கிறவரு திருமுதுகுன்றம் எல்லாம் தாண்டின பின்னால தில்லை பகுதிக்குள்ள நுழையிற போது சந்தத்தை மாத்திடுறாரு. இது எழுசீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம்னு சொல்றது யாப்பு. அதுவும் சந்தத்துல வைக்கிறார். அதை எப்படி படிக்கணும்? நான் பொருள் புரியறதுக்காக ஒரு வரிக்கே 1 மணி நேரம் கூட விளக்கம் சொல்லலாம். ஆனா நமக்கு இப்ப அது முக்கியமான செய்திகளை நம்ம நினைவுபடுத்தினா போதுங்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு வர்றேன். இதை எப்படி அந்த ஓசைன்னு பாருங்க. இத்தன்மையர் பலமுறையும் தொழுது எழ என்று எய்தினையன மன்றாடும் அத்தன் திரு அருள் பொழியும் கருணையின் அருள் வெற்றிட வரும் ஆனந்தம் மெய்த்தன்மையினில் விருத்த திருமொழி பாடி பின்னையும் மேன்மேலும் சித்தம் பெருகிய பரிவால் இன்புறு திருநேரிசை மொழி பகர்கின்றார். இதுதான் எழுசீர். அதாவது மேல 4 சீர், கீழே 3 சீர். அப்ப சித்தம் பெருகிய பரிவால் இன்புறு திருநேரிசை மொழி பகர்கின்றார். இதுதான் ஓசை, இந்த பாடலுக்குள்ள ஓசை. இப்ப என்ன பண்றாரு, உடனே இதோட முடிச்சுட்டு என்று எய்தியனைன்னு கேட்டாரு. அடுத்தபடி அதுக்கு பதில் சொல்லணுமல்ல இவரு. அப்புறம் பதில் சொல்றாராம், பத்தானாய் பாட மாட்டேன். உடனே அந்த யாப்பை மாத்துறாரு, செய்யுள் நடைய மாத்துறாரு. இப்ப என்ன பண்றாரு, அரிசீர் களிநடிலடி ஆசிரியர் விருத்தத்துல போடுறாரு அரிசீர். இப்ப பத்தானாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி. இது அப்பர் சுவாமி பாடின தேவாரம். அதே சந்தத்தை அதே யாப்பை வச்சு பாடுறாரு. பத்தானாய் பாடமாட்டேன் என்று முன் எடுத்த பண்ணால், பண்ணுன்னா என்ன, அதற்குரிய ராகம். இப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பண்ணுக்கு இப்ப ராகம் என்ன சொல்லுவாங்கன்னா நவரோசுன்னு சொல்லுவாங்க பாடுற ராகத்தை. அப்ப என்னன்னா இப்போ உதுவாமுறுத்துகள் அப்படித்தான் பாடுறாங்க. அதனால பத்தானாய் பாடமாட்டேன் என்று முன் எடுத்து பண்ணால் அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனின் வந்த ஆரி என்று. இப்ப தேவார பாட்டை இவர் நடைக்கு இவர் சௌரியத்துக்கு மாத்திக்கிட்டார். செய்தியை சொல்லணும், அந்த செய்தியை சொல்றதையும் தன்னோட வாக்கா சொல்லாம திருநாகூர சுவாமி வாக்காவே சொல்றதுதான் சேக்கிழாருக்குள்ள தனி பெரும் சிறப்பு. அப்படி சொல்றார், பத்தானாய் பாடமாட்டேன் என்று முன் எடுத்து பண்ணால் அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனின் வந்த ஆறு என்று இத்திரம் போற்றி நின்றே இந்தமிழ் மாலை பாடி கைத்திருத்தொண்டு செய்யும் காதலில் பணிந்து கொண்டார். கைத்திருத்தொண்டுனா உழவார பணி செய்யறது. இப்ப இந்த பாட்டு தேவாரம் எல்லாருக்கும் தெரியும். பத்தானாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பக்தி செய்யேன் என்னை நீ இகழ வேண்டாம் இல்லையா, முத்தனே முதல்வாத்தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனான் வந்தவர் என்று எய்தினை. எதுக்கு வந்தேன்னா, நான் உன்னோட திருநட தரிசனம் அமுத திருநடம் தரிசிப்பதற்காக வந்தேங்கிறது தான் பொருள். நீடிய மணியின் சோதி நெறிதிரு முண்டின் மாடும் ஆடுயிர் ஒடிசூழ் பொந்தேர் அணிதிரு வீதியுள்ளும் கூடிய பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார். இப்ப முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே அவர் பாடிய பதிகம் எது? முதல் திருப்பதிகம்னா சேக்கிழார் சுவாமி திருவாக்கின்படி பத்தானாய் பாட மாட்டேங்கிறது தான் அப்படிங்கிறது உறுதியாகிறது. இதோட என்ன பண்ணாரு, அங்க தேரோடும் திருவீதி, அப்புறம் ஆலயத்தில் இருக்கிற பல பகுதிகள், அங்கெல்லாம் என்ன செய்தாரு, தன்னுடைய கைத்தெருத்தொண்டு வழக்கமாக செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் செய்ய தொடங்கினார். அதோட பாடிய வாக்கின் புனித, அதாவது புனித வாக்கின் பணிகளும் பயில செய்வார். இப்ப அருள் பேரு மகிழ்ச்சி பங்க. இப்ப அடுத்தபடியா என்ன பண்றாரா, திருவீதியில பெரிய மாட வீதி, அவர் கோயிலுக்குள்ள மட்டும் செய்யல, திருவீதிகள்லையும் பணி செய்தார் அப்படிங்கிறத சொல்ற போது எங்க போய் அந்த பணி செய்தாரா, திருவீதியில அருள் பெரு மகிழ்ச்சி பொங்க அன்னம் பாலிக்கும் என்னும் திருக்குறுந்தொகைகள் பாடி திரு உளவாரம் கொண்டு பெருத்தெழு காதலோடும் பெருந்திருத்தொண்டு, இந்த உளவார பணிங்கிறத பெருந்திருத்தொண்டுங்கிறார் செய்து விருப்புரு மேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட. அப்ப வியர்க்கும், கண்கள்ல கண்ணீர் தாரதாரையா பெருகும், இவர் உடம்பெல்லாம் புற விபூதி. அப்ப அது என்ன ஆகும், அது வண்டல். அப்படி எப்படி படியுமோ அது போல அவர் திருமேனியில எப்படி இருக்குது, விபூதி வண்டல் படிந்தது போல இருக்குங்கிறத குறிப்பா சொல்றாரு. இப்ப என்ன பண்ணாரு, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்
பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமீசை என் நந்தாலிக்கும் ஆறு கண்டின் கூற இன்னம் வாலிக்குமோ இப்பிறவியே அப்படிங்கிற பதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம எல்லாம் மாகேஸ்வர பூஜையில இந்த பாட்டை நம்ம பாடுறோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்தி. அதனால மேவிய பணிகள் செய்து விளங்கும் நாள் இப்படி அந்த பணிகளை எல்லாம் செய்து தில்லையை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற போது இவர் பக்கத்துல திருவேட்களம்ங்கிற தலம் இருக்கிறது. பாசுபத அஸ்திரத்தை அர்ஜுனன் பெற்றதாக சொல்லுகிற அற்புதமான வரலாறு. அந்த வேயின மூங்கில் வேய்க்களம் வேட்களமானது அப்படிங்கிறது ரொம்ப அழகா அருணகிரிநாதர் கூட பாடுவார். சதுரத்தரை நோக்கிய பூவோடு கதிருத்திட வாக்கிய உலகை தலைய சிவ பாக்கிய நாடக அனுபூதி சரணக்கடல் காட்டியன்னு ஆணவமா அப்படிங்கிற திருப்பூர் ரொம்ப அழகா விரல்மை திரு வேட்களமேவிய பெருமாளேன்னு முடியும் பாட்டெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அப்படி அழகா அற்புதமான தலம். அங்க போய் ஒரு நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்து உள்ளுரை துன்று பொற்சடையானை தொழுமினே என்று பாடுகிற பாட்டு உங்களுக்கு எல்லாம் நல்ல கேள்விப்பட்ட பாடலாக இருக்கும். அதனால வேட்களத்து சேயுயர் கொடியாரதம் சென்று முன் வணங்கி பாடி காவியம் கண்டருமன்னம் திருக்களிப்பாலை தன்னில் நாவினுக்கு அரசர் சென்று நன்னினார் மன்னோர் வாழ. இப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிற பகுதியில கீழ்கோடியில திருவேட்களம் திருக்கோயில் இருக்கு. ரொம்ப அழகான திருப்பணி, அழகான கோயில். அடுத்து அப்படி இவர் என்ன செய்யறாருன்னா திருக்கழிப்பாலை போறாரு. இந்த திருக்கழிப்பாலைங்கிற கோயில் கடலோரத்துல கொள்ளிடத்தினுடைய வடகரையில இருந்தது. ஆனா பெரு வெள்ளத்துல கோயில் சிதலமா போச்சு. அதை அப்படியே எல்லா அந்த சிற்பங்கள் மற்ற கற்களை எல்லாம் கொண்டு நெல்வாயில் கவரப்பட்டுக்கு தள்ளி, அங்கே கவரப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கும் போகிற வழியில், அதற்கு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கத்தில் நெல்வாயில்னு ஒரு தேவார திருத்தலம். திருநெல்வாயில் அறத்துறை வேற, திருநெல்வாயில் வேற. நெல்வாயில் அறத்துறையில முத்துச்சிவிகை முத்துப்பந்தல் இந்த இதெல்லாம் கொடுத்த இடம், முத்துச்சிவிகை முத்து சின்னமெல்லாம் கொடுத்த இடம். இங்கே இது தனி, இது திருநெல்வாயில். இப்ப அந்த பகுதியில பக்கத்திலேயே அந்த திருக்களிப்பாலைங்கிற கோயில் இப்ப போனா நமக்கு தரிசனம் பண்ண கிடைக்கும். அப்பர் சுவாமியினுடைய திருவுள்ளம் திருக்களிப்பாலையில ரொம்ப ஈடுபாடு கொண்டு ஏராளமான பதியங்களை அங்க அருளி செய்திருந்திருக்கிறார் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்னன்னா ரொம்ப அழகான அந்த செய்தி பாருங்க. அந்த வேட்களத்து சேவியர் கொடியார் அந்த அங்க வணங்கினாரா. இப்ப மன்னோர் வாழ அதெல்லாம் முதல் பாடல்ல முடிஞ்சது. இப்ப அடுத்த அப்படி பாருங்க, நீடு திருப்புலியூரை நினைந்து மேழ்வார். அதாவது இன்னும் அங்க களிப்பாலையிலிருந்து திரும்பல. ஆனா அந்த களிப்பாலையில உள்ள சில சிறப்புகளும் உங்களுக்கு சொல்லணும், அவசியமா சொல்லணும். யாரா களிப்பாலை போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அந்த திருக்களிப்பாலையில வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே அப்படின்னு ஒரு திருப்பதிகம் பாடுறார். அந்த பதிகத்துல சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான செய்திகள் என்னன்னா, ஒரு தாய் தன்னோட மகள் அல்லது ஒரு செவிலி தாய் தன்னுடைய வளர்ப்பு அந்த மகள் தன்னுடைய தலைவனை பிரிந்திருக்கிற நேரத்துல அந்த தலைவனை நினைச்சு எப்படி அவனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி புலம்புவாளோ, அதாவது வருத்தப்படுவா இல்லையா, அப்படி கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஆண்களை சேர்ப்பன் அப்படின்னு சொல்றது மரபு. இது இலக்கிய மரபு. அதனால இவர் பாடுற போது திருக்களிப்பாலை சேர்ப்பன்னு பாடுவார். அந்த மண்ணுக்குரிய கருப்பொருள் உரிப்பொருள் எல்லாம் தொல்காப்பியத்துல வரும், இலக்கணத்துல வரும். அந்த முறைப்படி அந்த யாப்பு அந்த சொற்கள் அந்த பிரயோகங்கள் எல்லாம் அப்பர் சுவாமி ரொம்ப அழகா பயன்படுத்துவார். அதுல ஒரு பாட்டு, பண்ணார்ந்த வீணை பயின்ற விரலவனே என்கின்றாளால் எண்ணார் புறமெரித்த எந்தையம் பெருமானே என்கின்றாளால் பண்ணார் முழகோடு பாடலோடு ஆடலனே என்கின்றாளால்
கண்ணார் பூஞ்சோலை களிப்பாலை சேர்ப்பனை கண்டாள் கொல்லோ. இவ என்னன்னு சொல்றாளா, வீணையையும் பெண்ணையும் ஒப்புமையா சொல்றது. வீணை மீட்டணும். அது மாதிரி ஒரு தலைவிங்கிற போது அவை இவை சூக்குமமா உள்ள நுட்பமான பொருள். இது பண்ணார்ந்த வீணை. நீ கையில ஒரு வீணை வச்சிருக்கிற, வாச்சிக்கிட்டு இருக்கிற, அது என்ன வீணை அது தெரியுமா? வீணைன்னா நம்ம பார்க்குற வீணையா? மகாவிஷ்ணுவோட எலும்பு கூடு. இது எலும்பு கூடு. அது புருடை எதுனா மண்டையோடு. அதுல போட்டிருக்கிற தந்தி கம்பி எல்லாம் நரம்பு, இவங்களோட நரம்பு. அதனால கங்காளம் தோல் மேலே காதலித்தாங்கான அடிப்பாரு மணிவாசக பெருமான். அதனால இவர் என்ன செய்யறாரு, வீணா வாசிக்கிறாரு. வீணாதர தட்சிணாமூர்த்தின்னே ஒரு மூர்த்தி உண்டு. 64 மூர்த்தங்கள்ல வீணாதர தட்சிணாமூர்த்தின்னு ஒரு மூர்த்தம் உண்டு. அதனால என்னன்னா, பண்ணார்ந்த வீணை பயின்ற வீணையில பன்னிசை இருக்கிறது, அது சரிதான். பண்ணார்ந்த வீணை பயின்ற விரலவனே என்கின்றாளால் எண்ணார் புறம் எரித்த எந்த எம்பெருமானே திரிபுர என்கின்றாளால் பண்ணார் முழவோடு. முழவுங்கிற கருவிக்கு அந்த இசை பொருந்தி வரணும். சுதி, மிருதங்கத்துக்கு சுதி வைக்கிறாங்கல்ல, எத்தனை கட்டன்னு கேட்டு சுதி வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி கடத்துக்கு வைக்கிறாங்கல்ல, கஞ்சிராவுக்கு வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குறோம்ல. அப்ப பண்ணார் முழவோடு பாடலோடு ஆடலனே என்கின்றாளால் கண்ணார் பூஞ்சோலை களிப்பாலை சேர்ப்பனை கண்டாள் கொல்லோ. இப்படி நிறைய பாட்டு. ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு உருக்கமா நிகழ்ச்சியா நயமா பொருள் செறிவோடு இருக்கக்கூடிய பாடல்களை இந்த திருக்களிப்பாலைக்கு ரொம்ப அற்புதமா பாடியிருக்கிறார். நங்கையை பாதம் வைத்தார், ஞானத்தை நவில வைத்தார், கங்கையை சடையுள் வைத்தார், களிப்பாலை சேர்ப்பனாரு முடிக்கிற போது கங்கையை சடையுள் வைத்தார். அதுல தங்கையில் யாழும் வைத்தார். இப்ப என்னங்கிறாரு, யாழ்ங்கிறார். அங்க வீணேனாரு, தங்கையில் யாழும் வைத்தார், தாமரை மலரும் வைத்தார், அங்கையில் அனலும் வைத்தார், ஆனையின் உரியும் வைத்தார், தங்கையின் யாழும் வைத்தார், தாமரை மலரும் வைத்தார், கங்கையை சடையுள் வைத்தார், களிப்பாலை சேர்ப்பனார். இப்படி நிறைய அற்புதமான பாடல்கள் எல்லாம் அங்க பாடியிருக்கிறாரு. அப்புறம் இப்ப என்ன ஆயிப்போச்சு, அங்க வழிபாடு செய்தாரா சுவாமி பால் வண்ணநாதன். அந்த சுவாமி இப்ப மற்ற கோயில் சிவலிங்கம் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்ப பாத்தீங்கன்னா இப்படி சுவாமியை இப்படி வலிச்சு அபிஷேகம் பண்ணோம்னா தைலஞ்சாத்தலாம், அபிஷேகம் பண்ணலாம். இந்த சுவாமி எப்படி இருப்பாருன்னா நடுமத்தில பள்ளமா இருப்பார். யார் பார்த்துருக்கீங்களா? திருக்களிப்பாலையில நடுமத்தியில் எப்படி இருக்கும், பள்ளமா இருக்கும். அபிஷேகம் பண்ணா அப்புறம் வலிச்சுதான் எடுக்கணும், தீர்த்தத்தை எடுக்கணும். அது மாதிரி இருப்பார், வெள்ளையா இருப்பார். அவ்வளோ ஒரு சுயம்பு. 2 லிட்டர் பால் பிடிக்கும் பார்த்தீங்களா ஐயா? அதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு வந்திருக்காரு. அழகா ஒரு கைத்தட்டு போடுங்க ஐயாவுக்கு. அது மாதிரி ஒரு கோயிலுக்கு போனா அதெல்லாம் கவனிக்கணும், ரொம்ப அருமையா. அதனால இப்ப அங்கிருந்து இவர் என்ன பண்றாரு, நேரா தில்லைக்கு வரணும் அப்படிங்கிற நீடு திருப்புலியூரை நினைந்து மீழ்வார். உடனே அப்படியே பயணத்தை வேற தலங்களை நோக்கி போகல, தில்லையை நோக்கியே வர்றாராம். அதனால ஒரு சிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த திருக்களிப்பாலையில் இருக்கிற நந்தி ஐயா பார்த்துருப்பாங்கன்னு சொல்ற இந்த கழுத்து இருக்கு பார்த்தீங்கல்ல, எல்லா ஊர்லயும் பெரும்பாலான ஊர்ல நேரா இருக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தான் திரும்பி இருக்கும் கழுத்து. ஆனா திருக்களிப்பாலை நந்தி பார்த்தீங்கன்னா இந்த டானா மாதிரி இப்படி திரும்பி இருக்கும் நந்தி. ஏன்னா சிதம்பரத்தை பார்த்துட்டு இருக்கு அந்த நந்தின்னு சொல்லுவாங்க. ஐயா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தில்லையை நோக்கி கொண்டு இருக்கிறது அந்த நந்தி அப்படின்னு அப்பர் சுவாமி தில்லையை நோக்கி போறார். அப்ப அந்த நந்தி தில்லையை நோக்கி பார்ப்பது போல அந்த நந்திய பெருமான் இருக்காருன்னு சொல்றது மரபு. அதனால நீடு திருப்புலியூரை நினைந்து மீழ்வார். இப்பதான் பாடுறாரு. நம்ம எல்லாம் பிரபலமா தெரிஞ்ச பாட்டு, பனைக்கை முன்மத வேட முறித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. இந்த பாட்டை அப்பதான் பாடுறாரு. நினைப்பவர்தம் மனம் மனக்கோயில் கொண்டு அருளும் அம்பலத்து நிறுத்தனாரை தினைத்தனையாம் பொழுது மறந்து உய்வனோ எனப்பாடி தில்லை சார்ந்தார். சேக்கிழார் சுவாமி அந்த பாடலை அப்படியே உள்வாங்கி அதே சொற்களை பிரயோகமாக வைத்து முதல்ல சொன்ன மாதிரி பத்தனாய்ப்பாட மாட்டேன் பாடலுக்கு சொன்ன மாதிரியே நினைப்பவர்தம் மனக்கோயில் கொண்டருடும் அம்பலத்து நிறுத்தனாரை தினைத்தனையாம் பொழுது மறந்து உய்வனோ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதுதான். அதனால
அப்படி தில்லைக்கு சென்று சேர்ந்தார். இப்பதான் பெரிய திருத்தாண்டகம். திருநாவுக்கர் சுவாமியினுடைய தனிச்சிறப்பே என்னன்னா திருத்தாண்டகம் தான். அதனால் அவருக்கு தாண்டக சதுரர், தாண்டக வேந்தர்னு பேர். இப்போ கூட கபாலீஸ்வரத்தில் 12 நாள் நடைபெறுகிற திருமுறை உற்சவத்தில், அதாவது 16வது தேதி திருத்தாண்டகத்தை பற்றி அடியன் கபாலீஸ்வரத்தில் உரையாற்ற நீ காலையில் தான் சர்க்குரு தம்பி நம்ம காலையில் நம்ம பூவிருந்தவல்லியில் சந்தித்து பார்த்து தேதி. அதனால் திருத்தாண்டகத்தை பற்றி ரொம்ப நுட்பமான பல அரிய கருத்துக்கள் உண்டு. அப்பர் சுவாமியினுடைய தேவாரத்திலேயே ஏனைய பண்கள் 10 பண்கள் தான் வர்றாரு 4வது திருமுறையில். அப்புறம் 4வது திருமுறையிலேயே திருவிருத்தம்ங்கிற பகுதி இருக்கும், அப்புறம் திருநேரிசைங்கிற பகுதி இருக்கும். 5ஆம் திருமுறைனா பூரா திருக்குறுந்தொகையாக இருக்கும். 6ஆம் திருமுறைனா முழுவதுமே திருத்தாண்டகமாக இருக்கும், கிட்டத்தட்ட 100 பதிகம். அதனால அந்த திருத்தாண்டகத்தில் முதல் திருத்தாண்டகமாக வர்றது எதுன்னா இந்த அரியானை. இதைதான் பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்றது. அவர் ஏற்கனவே திருவதிகையில திருத்தாண்டகம், அங்க முதல்ல மறுமாற்ற திருத்தாண்டகமே அங்கேயே திருத்தாண்டகம் பாடுகிறார். தேமாலை செந்தமிழின் தேமாலை செந்தமிழின் திருத்தாண்டகம்னு பாராட்டுறார் நம்ம சேக்கிழார் பெருமான். மறுமாற்ற திருத்தாண்டகத்தை நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் அப்பவே பாடிடுறாரு. அதுல தில்லையில பாடிய திருத்தாண்டகம், அதுக்கு பேரு பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு பேரு. அரியானை என்று எடுத்தே அடியவர்க்கு எளியானை அவர்தம் சிந்தை பெரியாத பெரிய திருத்தாண்டக செந்தமிழ் பாடி அப்படிங்கிறார். இப்ப அரியான் அவ்வளவு சுலபமா பிரம்மா விஷ்ணுக்களுக்கு அரியான்ங்கிறது உலக அறிந்த செய்தி. அவங்களுக்கு மட்டுமா, யாவர்க்கும் அறிவறிய பெருமான். அவ்வளவு சுலபமா அவனை அறிஞ்சிக்க முடியாது. அப்பர் சுவாமி திருவையாறுல பாடும்போது சிந்திப்பரியனர் அப்படியே விட்டுடலாமா? இல்லை இல்லை, சிந்திப்பவர் யார் உள்ளார்ந்த அன்போடு சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பனர் மொய்த்து 2 பந்தித்து நின்ற பலவினை தீர்ப்பனர் பாம்பு சுற்றி அந்திப்பிரை அணிந்தாடும் ஐயார் நடித்தலம் என்பார். அதனால இங்க அரியானை என்று எடுத்து அதுல அடியவர்க்கு எளியான். அருணகிரிநாத சுவாமி அடியவர்க்கு நல்ல பெருமாள் என்பார். அடியவர்க்கு நல்ல பெருமாளாம் முருகன். அதனால அரியானை என்று எடுத்தே அடியவர்க்கு எளியானை அவர்தம் சிந்தை பிரியாத, அவங்களுடைய சிந்தையிலிருந்து பிரியாத பெரிய திருத்தாண்டக செந்தமிழ் பாடி அப்படின்னாரு. இப்ப அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நம்ம அடியாரெல்லாம் பாடுவாங்க, என்ன பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே கற்றானை கங்கைவார் சடையான் தன்னை காவிரி சூழ் வலஞ்சுழியும் கருதினானை அற்றானை அலந்தார்க்கும் அருள் செய்வானை ஆரூரும் புகுவானை அறிந்தோம் அன்றே மற்றாரும் தன்னொப்பார் இல்லாதானை வானவர்கள் எப்பொழுதும் வணங்கியத்த பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே கருமானின் உரியதலை உடையாவிக்கு கனைகடல்கள் கலந்தொலிப்ப அனல் கையேந்தி வருமான திரள்தோள்கள் மட்டித்தாட வளர்மதியம் சடைக்கணிந்து மானையர் நோக்கி அருமான வான்முகத்தாட அமர்ந்து காண அமரர்கன முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன் தன்னை அமரர்களும் பெருமானை அரணை முவா மருந்தமர் தருவடிந்த மைந்தன் தன்னை மறிகடலும் குலவரையும் மண்ணும் விண்ணும் திருந்தொழிற தாரகைகள் திசைகளிட்டும் திரிசூடர்கள் ஓரிரண்டும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அருந்துணையை அடியாரம் அல்லல்விற்கும் அருமருந்தை அகல்ஞான தகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்தடைக்கும் மடவாரோடும் பொருந்தடை மேல் வரும்பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம்
இந்த பாட்டை 26வது குருமானவர்கள் ரொம்ப தர்மயாதீனத்து 26வது பட்டத்துக்கு சுவாமி ரொம்ப இந்த அருந்துணையை அடியாரும் அல்லல் தீர்க்கும் அருமருந்தே அகல்ஞான தகத்தொழு வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு இந்த புலன்கள் இருக்க இதுக்கு அடைமொழி என்னன்னா வான் புலன்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்து அணைமேல். அப்புறம் சுவாமி முழுக்க முழுக்க ஒழுங்கான, அதாவது நைட்டிய பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் 81 வயதுல கூட அங்க திருப்புகலூர்ல தெய்வலோக அறம்பெயர்கள் எல்லாம் வந்து ஆடல் பாடல் பாடி மயக்கிய போதும் அவங்க தளர்ந்தவாறு இல்லை இல்லையா. பொய்மாய பெருங்களுக்கு புலம்பான் இந்த புண்ணியன் காட்டியும் நிகழான் அவர் இடரேன் இன்னேன்னு பாடினார் இல்லையா. அதனால இங்க என்னன்னா பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை. அப்பர் சுவாமியினுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கையில அந்த தொடர்போட வச்சு சிந்திக்கக்கூடிய கருத்து இந்த பாடல்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் இப்படியே அந்த பதிகம் முழுவதுமே இருக்கும். இதோட விட்டாரன்னா இல்லை. அடுத்து அப்படி ஒரு திருத்தாண்டகம் பதிகம் பாடுறாரு. அந்த திருத்தாண்டகத்திற்கு பேரு புக்க திருத்தாண்டகம்னு பேரு. புக்க திருத்தாண்டகம்னு பேரு. அதுல என்ன சொல்லுவாரு, ஏன் புக்க திருத்தாண்டகம் அது ஒரு தனியா சிறப்பா சொல்றதுன்னா, ரொம்ப அதிகாலை நேரத்துல மதுரையில வழிபாடுச்சு காலையில, அதாவது திருப்பள்ளி எழுச்சின்னு வச்சுக்கல. ஏன்னா முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றி அந்த நேரத்துல எல்லா சிவகலைகளும் அங்கிருந்து மற்ற ஏனைய ஆலயங்களிலெல்லாம் நிறைந்து அடியார்களுக்கு அருள் பாலிக்க வருகிற நிலைன்னு சொல்ற செய்தி மரபாக சொல்ற ஒரு செய்தி. அத்தனை சிவகலைகளும் அர்த்தயாமத்துல எங்க வருது, சிதம்பரத்துல ஒடுங்குது அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு, புக்கார்தாமே புலியூர் சிற்றம்பலமே. அதனால புக்க திருத்தாண்டகம் முதல் பாட்டு மங்குல் மதிதவடும் மாடவீதி. நம்ம மயிலாப்பூரை சொல்றாரு. எங்க இருந்து, சிதம்பரத்துல இருந்து. மங்குல் மதிதவடும் மாடவீதி மயிலாப்பில் உள்ளார். மயிலார்ப்பு, மயிலாப்பு அப்படிங்கிறதா தேவார பேர். மங்குல்னா மேகம். மங்குல் மதிதவடும் மாடவீதி மயிலாப்பில் உள்ளார். மருகல் உள்ளார். கொங்கிற் கொடுமுடியார் குற்றாலத்தார் போய் கொல்லம்பூதூர் தங்கும் இடமறியார். சால நாடகு தருமபுரத்துள்ளார் தக்களூரார். பொங்குவெண் நீர் குடமுக்கின் உள்ளார். பொங்குவெண் நீர் அணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே உட்கார்தாமே. நாகம் மறைக்கசைத்த நம்பரின் நாள் நனிபள்ளி உள்ளார். போய் நல்லூர் தங்கி பாகப்பொழுது எல்லாம் பாசூர் தங்கி பருதி நியமத்தார். வேதமும் வேள்வி புகையுமோவா பெருநீர் மிடலை எழுந்த 12 நாள் வேத, அதாவது ரொம்ப அழகா சொல்ற 12 நாள், அதாவது நாகம் அரைக்கசைத்த நம்பரின் நாள் நனிபள்ளி உள்ளார். போய் நல்லூர் தங்கி பாகப்பொழுது எல்லாம் பாசூர் தங்கி 12 நாள் வேதத்து அந்த போகமும் பொய்யா பொருளுமானார். புலியூர் சிற்றம்பலமே உட்கார்தாமே. சந்தித்த கோவணத்தர் வெண்ணூல் மார்பர் சங்கரை கண்டீரோ கண்டோமினால் இப்படியே பாட்டு போயிட்டே இருக்கு. பொன்பி மணி வழக்க பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே அப்படின்னு ரொம்ப அழகா அந்த புக்க திருத்தாண்டகம் எல்லாம் பாடுறாரு அப்படிங்கிற செய்திய நமக்கு சேக்கிழார் பெருமான் இதுல அழகா குறிப்பா சொல்றாரு. சரி அப்பா, இப்ப திருத்தாண்டகம் பாடியாச்சு. மறுபடியும் தில்லையில தங்கி இருக்கிற காலத்துல செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி சொல் வள தமிழ் மாலை அதிசயமாம்படி பாடினார். இப்ப அடுத்த அப்படி இன்னொரு திருப்பதிகம். அது என்னன்னா, சுவாமியினுடைய சடாமுடியினுடைய சிறப்பை சொல்றார். செஞ்சடை, செஞ்சடை வானவர். செஞ்சடைன்னா சுவாமிக்கு செஞ்சடையப்பர்னே பேரு. திருப்பனந்தாள்ல அருணஜடேசர்னா வடமொழியில பேர். செஞ்சடையப்பர்னே சுவாமி பேர். இங்க சிதம்பரத்தில் நடராஜாவை பாடுற போது செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி மஞ்சடை கண்டனாரை காணலாம் நரவனாரும் மஞ்சடை சோலை தன்னுள் மல்கு சிற்றம்பலத்தே துஞ்சடை இருள்களிய துளங்கு எறி ஆடுமாறே. ஒவ்வொரு பாட்டிலையும் ஆடுமாறே ஆடுமாறே அப்படின்னு வர்ற மகுடம் வைத்து இந்த திருப்பதிகத்தை பாடினார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுறாரு. இதுக்கு அடுத்தபடியா
இப்படி இந்த மாதிரி இருக்கிற போது இன்னும் சில பதியங்கள்லாம் பாடுறாரு. முக்கியமா அப்பர் சுவாமியினுடைய தேவார திருப்பதிகளில் சிதம்பரத்து திருப்பதிகத்துல குனித்த புருவமும் பாடல் தெரியாதவங்க இருக்க முடியாது இல்லையா? அந்த பதிகத்தை கட்டளை கலித்துறைங்கிற யாப்புல பாடுறார். கருநட்ட கண்டனை, அண்டத் தலைவனை, கற்பகத்தை, செருநட்ட மும்மதில் எய்தவல்லானை, செந்தி முழங்க திருநட்டமாடியை, தில்லைக்கு இறையை, சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை வானவர்கோன் என்று வாழ்த்துவனே. ஒன்றி இருந்து நினைவின்கள், அந்த பதியத்துல தான் வருது. ஒன்றி இருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலார் கடந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள், தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் இங்கதான் என்று வந்தாய் ஏனும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பேன்னு வர்ற பாட்டு இங்கதான் இருக்கு. அடுத்த அப்படி தேவையில்லாத வளவளன்னு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, அது கண்டிக்கிறார் சுவாமி. கல் மனவீர் களியும் கருத்தே சொல்லி காண்பது என்ன நன்மனவா, நவில் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளிக்குன்று அதுபோல பொலிந்து இலங்கி என் மனமே ஒன்றை புக்கனன் போந்த சுவடு இல்லையே அப்படின்னு பாடுறார். அதுக்கு அடுத்த பாட்டு தான் குனித்த புருவமும். குனித்த புருவமும் எல்லாரும் சொல்லலாம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே. இந்த மாநிலத்தை இந்த இடத்துல என்னன்னா மனித்த பிறவியும் வேண்டுவதே அப்படின்னா அடுத்த பிறவி வேணுமா நமக்குன்னு ஒரு அர்த்தம். பரவாயில்ல கிடைச்சாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிறது அதுவும் ஒரு பொருள் சொல்லுவாங்க. அதனால அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னா அழுதுனாலும் உன்னை பெற்று விட முடியுமான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அழுதாலும் பெறலாம், அழுதழுது பெறுவதுங்கிறதும் ஒரு பொருள் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பாடலுக்கு நல்ல நயம் சொல்லுகிற பெருமக்கள் பல அறிஞர்கள் உண்டு. இந்த பதிகத்துல அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா வாய்த்தது இங்கதான் வருது. வாய்த்தது நம் தமக்கு ஈது ஒரு பிறவி மதித்திடுமின். இந்த பிறப்பை நம்ம எல்லாம் மதிக்கணும். நம்ம வேடிக்கையா சொல்லுவாங்க, ஆடா பிறந்திருந்தோம்னா கசாப்பு கடைக்கு போயே ஆகும், கோழியா பிறந்திருந்தா முடிஞ்சு போச்சு, மீனா பிறந்திருந்தா எங்க காயம் போட்டிருப்பாங்க தெரியாது. அதனால என்னன்னா நல்ல கிடைத்திற்கரிய மானுட பிறப்பு, நல்ல பிறவிய கூன் குருடு செவிடு பீடு நீங்க இந்த பிறப்பை கொடுத்தானே மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காய மானிடத்தைங்கும் ஆடும் அரண்பணிக்காக என்றோ சிவஞான சித்தியார்ல சொல்றது. அப்ப வாய்த்தது நம் தமக்கு இது ஓர் பிறவி மதித்திடுவின் பார்த்தற்கு பாசுவதம் அருள் செய்தவன் பத்தருள்ளீர் கோத்தென்று முப்புறம் தீவளைத்தான் தில்லை சிற்றம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதென்றோ நம் குலைமையே அப்படிம்பார். முடிகொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கும் முருவலிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெண்ணீரும் சுடிகுழலாள் படிகொண்ட பாவம் பாய்புலித்தோல் குடிகொண்டவா அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டு பூத்தன புச்சடை பொன்போல் மணிர புரிகணங்கள் ஆர்த்தன குட்டி அதிர்த்தன பல்குரட் பூதகணம் தேர்த்தன எந்தி இசை வண்டுகள் பாடு சிற்றம்பல கூத்தனில் கூத்து வல்லாளோ என்ற சொல்வளைக்கே. அதுலதான் படைக்கலமாக இந்த பாட்டு எல்லாரும் பல பேரும் சொல்லுவாங்க. படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன், இடைக்கலம் அல்லேன், எழு பிறப்பும் உனக்கு ஆட்சி செய்கின்றேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூநீர் அணிந்து உன் அடைக்கலங்கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தரணை. விபூதி பூசுற போது இந்த பாட்டை சொல்லணும், திருநீர் பூசுற போது இந்த பாட்டை சொல்லணும். அதனால இன்னொரு கூட சொல்றேன், எந்த ஆயுதமும் சாதாரண ஆயுதம் தான், மற்ற ஆயுதம் தான். படைக்கலம்னா எது? படைக்கலமாக நின் நாமத்து எழுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன், இடைக்கலம் அல்லேன், ஏழு பிறப்பும் உனக்கு ஆட்சி செய்கின்றேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அடைக்கலங்கண்டாய் அணி தில்லை சிற்றம்பலத்து அரணே. பொன்னொத்த மேனி மேல் வெந்நீர் அணிந்து புரிசடைக்கண் மின்னொத்திலங்க பரிசேர்ந்து உழலும் விடங்கர் வேட சின்னத்தின் ஆள்மதி தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என் அத்தனை ஆடல் கண்டு இன்புற்றதால் வீரனில் அவனுடைய ஆடல் கண்டதுனாலதான் இந்த உலகம் இன்பமயமா இருக்கு. சாட எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரன், வீழ எடுத்தது காலனை நாரணன் நான்முகன் தேட எடுத்தது
தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது அப்படின்னு இந்த பதிகம் 10 பாட்டு. இந்த பதிகம் பூரா கட்டளைக்கலித்துறைங்கிற யாப்புல சாமி படைப்பாங்க. இது திருவிருத்தம்னு பேர். அடுத்து அப்படி இன்னொரு திருப்பதிகம் ஒவ்வொரு உறுப்பா சொல்லுவார். எந்தெந்த இப்ப உதாரணமா நடராஜமூர்த்தியை பார்க்குறோம். அதுல பாலை உடை கமுகம்ங்கிற பதிகத்துல கண்ணுன்னு இருந்ததுன்னா கண்ணுல என்ன வருது? பீழை வருதா இல்லையா? பீழை உடை கண்களால் பேய்த்தொண்டர் காண்பதினா அவனை பார்க்கறதுக்கு தான் இந்த கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னைன்னு பாடுறாருல்ல, அது மாதிரி ஒவ்வொரு உறுப்பா சொல்லுவார். அவனோட திருவடியை சொல்றவது பொருவிடை ஒன்றுடைய புண்ணியமூர்த்தி புலியதளன் உருவுடை அம்மலை மங்கைமனாளன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண்கொண்டு. எப்படி? திருவடியை கண்ட கண்கொண்டு மற்ற இனி காண்பது என்ன? அதே மாதிரி அந்த கட்சியின் அழகு, அந்த ஒரு கட்சி இப்படி அங்க பொருந்து பார்த்தீங்கன்னா திருவாத்தியில் அதை சொல்றாரு. ஊமத்த மலர் மேல இருக்கும், அதை கண்ட கண்கொண்டு. இப்படி ஒவ்வொரு பகுதியா வர்ணிச்சுட்டு வர்ற பாடல்கள். இன்னொரு அருமையான பாடல்னா இந்த ஞா அப்படிங்கிற எழுத்து இருக்கு பார்த்தியா தமிழ்ல, இஞ்சின்னு சொல்லுவோம் இல்ல, மஞ்சை அப்படின்னா மயில்னு அர்த்தம். அது அந்த இஞ்சிங்கிற வார்த்தை நம்ம இஞ்சின்னு சொல்லுவோம், இஞ்சின்னு சொல்லுவோம். அந்த எழுத்தை பயன்படுத்துறாரு, வித்தியாசமா பயன்படுத்துறாரு. செய்யினா வயல், அதெல்லாம் நீல மலர்கள் மலரும். ஆனா சாமி எப்படி பாடுறாருன்னா அவரோட தமிழ், அவர் தமிழ் சக்கரவர்த்தி. அவர் அவ்வளவு பெரிய தமிழ் ஞானம் பெரியவர். யாரு? நம்ம அப்பர் சுவாமி. இப்ப செய் அப்படின்னு எழுதியாச்சு, சே இன்னு போட்டாரு. இங்க ஒரு இங்க போடுறாரு. எப்படி? இங்க ஞா போட்டு புள்ளி வைக்கிறது இங்க. அப்புறம் நீ போடுறாரு பக்கத்திலேயே. செங்கின்ற நீல மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன். மை நின்றன்னு பண்ணாலே போதும். மை நின்ற ஒன்கண் மலை மகள் கண்டு சிவகாம சுந்தரி பார்த்துக்கிட்டு இருக்கா. கண்டு மகிழ்ந்து நிற்ப இன்று எரியும் நீல விளக்கொத்தமணி விடற்றான் கை நின்ற ஆடல் கண்டு கொண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்ன? இப்படி ஒவ்வொரு இடமா சொல்லி அப்படி சுவாமி பாடுற அந்த பாட்டோட கவிநயம், அவர் எப்படியெல்லாம் நடராஜாவை அனுபவிச்சிருக்கிறார். இப்போ சிதம்பரத்துக்கு போய் ஒரு நாள் பேச தில்லைவாழந்தர்கள் அழைத்திருக்கிறார்கள். 13ஆம் தேதி அங்கே நம்முடைய நிகழ்ச்சி இருக்கு. அதனால என்னன்னா அவங்க அங்கே திருவாதிரை நட்சத்திரத்தில் நடத்துகிறாங்க. அதில் நான் பலமுறை தில்லையில் பேசிய அனுபவம் இருந்தாலும் அந்த தில்லைவாழந்தனர்கள் அவங்களே நடத்துகிற நிகழ்ச்சி. அதனால அப்படி சுவாமியை நம்ம அப்பர் சுவாமியை அனுபவித்து பாடுகிறார். இன்னும் நிறைய பாடல்கள்லாம் உண்டு. அதனால இந்த இடத்துல என்ன பண்றாரு? இவ்வளவு பதியங்களையும் பாடினார் அப்படிங்கிற செய்தியை அழகா நமக்கு சேக்கிழார் பெருமான் தான் எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன பதியங்கள் பாடினாருங்கிறத அழகா தொகுத்து அழகா சொல்றாரு. இப்ப என்னன்னா அடுத்த அப்படி சிதம்பரத்துல இவர் இருக்கிற நேரத்துல ஞானசம்பந்த பெருமானை பற்றி கேள்விப்படுறார். இது ரொம்ப முக்கியமான இடம். தில்லையில கழுமலம் காளி பிள்ளையார் அவருடைய சிறப்புகள், அவர் அம்பாள் ஞானப்பால் புகட்ட தோளுடைய சிவன் பாடிய அந்த செய்தியெல்லாம் அடியார்கள் உரைப்பு கேட்டார். உடனே அவர் மலர்கடல் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்ப. உடனே அப்படியா, அவரை நான் போய் வணங்கணுமே அப்படின்னு அப்பர் சுவாமி புறப்படுறாங்களாம். அப்பொழுதே உடனே காலமெல்லாம் தாமதிக்கல. அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கடல் போற்றி வணங்கி அருள் முன் பெற்று பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு. அப்ப என்னன்னா இந்த உடம்பு இந்த பிறப்பெல்லாம் பொய்ப்பிறப்பு, அதை சொல்றாரு பாருங்க என்ன அழகா. பொய்ப்பிறவி பிணி, இது ஒரு நோய். பிறப்புங்கிறதே ஒரு நோய். அதான் தீரா பிணிம்பார் அருணகிரியார். அதனால தீரா பிணி தீர ஜீவாத்துமையான ஊராட்சியதான ஓர்வாக்கருள்வாய் என்பர். இங்க என்னன்னா பிறவி பிணி ஓட்டும் திருவீதியாம். எது? அந்த சிவமே நிலவிய திருவீதி சொன்னமல்ல, அந்த வீதிக்கு இன்னொரு அடைமொழி கொடுக்கிறார். யாரு?
நம்ம சேக்கிழார் சுவாமி பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு, உடனே போய் வீதியில புரள்றாராம். யாரு? அப்பர் சுவாமி. கைலாயத்துக்கு போறதுதான் அங்க புரண்டாருன்னு வருது. அதற்கு முன்னையே இப்ப எங்க புரள்றாரு? சிதம்பரத்துல. திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தே, வலம் கொண்டு போந்தே எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின். இந்த ஏன் அந்த திருவீதியில புரண்டாருன்னா, புவனம்ங்கிறது பெருசு, எவ்வளவோ பெருசு. அது போல அண்டம், எல்லா 224 புவனங்கள் சொல்லுவாங்க. அத்தனை புவனங்களினுடைய அந்த சிறப்பெல்லாம் எங்க இருக்கு? இந்த திருவீதியில இருக்கு. அதனால அந்த வீதியில புரள்றாராம். பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்து எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறைஞ்சி ஏத்தி செப்பரிய பெருமையினார் திருநாரையூர் பணிந்து பாடி செல்வார். இப்ப நேரம் இங்கிருந்து இந்த சபாநாயகர் கோயில் தெற்கு வீதியிலிருந்து அப்படி நேராக வந்து காட்டுமன்னார்குடி பாதை திரும்பும், குமராட்சி. அப்புறம் அப்படியே போனாக்கா திருநாரையூர் வரும். அப்ப அங்க திருநாரையூருக்கு போறாரு. அந்த திருநாரையூர் பிள்ளையார் தான் நம்மளுக்கு திருமுறையெல்லாம் மீட்டு கொடுத்தவருங்கிறது நமக்கு ஒரு அறிந்த செய்தி. அதனால இப்ப திருநாரையூர் போய் அங்க உள்ள பெருமானை பாடி பரவுகிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம சேக்கிழார் பெருமான் அழகா சொல்றாரு. இந்த திருநாரையூர்ல ரொம்ப அருமையான அங்க பாடின பாடல்ல சில தொடர்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். தக்கனது வேள்வி அப்படின்னு தொடங்குற பாடல்ல அருமுகனோடு ஆனைமுகற்கு அப்பன் தன்னை, விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் அங்க பாடின பாடல்ல குறிப்பிடுறாரு. அது மட்டுமல்ல, எரிபுரையும் இலிங்க புராணத்து உள்ளான். புராணங்கள்ல இலிங்க புராணம்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்றாரு. லிங்க புராணத்து உள்ளான் மீளாத ஆள் என்னை. அதாவது அவனுக்கு நான் ஆள் அல்லேன்னு எனலாமே. சுந்தரசன் அவனுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? என்னைக்கு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அவனுக்கு ஆள் தான். அதனால மீளாத ஆள், மீள்ற ஆள் இல்லை, மீளாத ஆள். அந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, ஒரு முக்கியமான குறிப்பு சொல்றாரு. வழிபாடுன்னா கோயிலுக்குள்ள போய் ஒவ்வொரு மூர்த்தியா பார்த்து வழிபாடு செய்யறது ஒரு முறை. இந்த இதுல ஒரு அற்புதமான குறிப்பு என்னன்னா, வெளி செய்த வழிபாடு மேவினானேங்கிறார். எப்படி? அந்த திருநாரையூர் திருத்தாண்டகத்துல இது ஒரு முக்கியமான குறிப்பு, வெளி செய்த வழிபாடு. இப்ப இலங்கையில திருகோணமலையில இன்றைக்கும் அந்த வழிபாடு நடக்குது. அவன் கோயிலை எல்லாம் தகர்த்துட்டான் அந்நியர்கள் படையெடுப்புல. நம்ம மக்கள் கல்லு மண்ணுமா இருக்கிற கோயிலை தானே உன்னால இடிக்க முடியும், எல்லாம் கடல்ல போட்டான். ஆனா எங்க தேவார பதியத்தை அதில் இருக்கிற சொற்களை இடிச்சு எடுக்க முடியுமா? முடியாது. அதனால கற்கோயில உன்னால தகர்க்க முடியும், எங்க சொற்கோயில தகர்க்க முடியாதுன்னு திருகோணமலை திருப்பதிகம் பாடி அந்த மலை முகழ்ல அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். அந்த வெளி செய்த வழிபாடு நடைபெறுகிற இடத்துல அந்த தல விருட்சம் இருக்கும். அங்கிருந்து பார்த்தோம்னா பாதாளத்துல கடல்ல அலை வந்து அந்த பாறையில மோதுகிற பார்த்தோம்னா மெய் சிலிர்க்கும். திருகோணமலையில அந்த காலை நேரம் போகணும் அந்த காட்சியை பார்க்கணும்னா. அப்பதான் அந்த கேட்டை திறப்பான். அப்பதான் உள்ள போய் வெட்ட வெளிக்கு தான் பூஜை நடக்கும், அந்த வெளி செய்த வழிபாடு. அது மாதிரி வந்து இதே வழிபாட்டை ஞானசம்பந்தர் புராணம் வர்ற போது வரும். அது அப்ப நான் சொல்றேன். அதனால இந்த தொடர் ரொம்ப முக்கியமான தொடர் அப்படிங்கிறதுக்காக இதை திருநாரையூர் பதியத்துல தான் நம்ம அப்பர் சுவாமி பாடுறார். அப்புறம் அடுத்தபடியா அங்க இருந்து நேரா திருக்கழுமலம் எங்க சீர்காழிக்கு போயிடுறார். இப்ப சீர்காழிக்கு போன உடனே ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த செய்தி தெரியுது. அவர் உடனே எதிர்கொண்டு வரவேற்கிறார் அழகா. தொண்டர்குலாம் புடைசூழ தொழு கரத்தொடு நீரு துதைந்த கோலம் கண்டவர்தம் மனம் கசிந்து கரைந்து உருகும் கருணை புறம் பொழிந்து காட்ட தென்திரைவாய் கல்மிதப்பில் உகைத்தேரும். அந்த கடல்ல கல்ல மிதந்த செய்தியை சொல்றார் இந்த இடத்துல. திருநாவுக்கரசர்தாமும் வன் தமிழால் எழுதுமறை மொழிந்தபிரான் திருப்புகழி மருந்து சேர்ந்தார். அதாவது என்னன்னா,
இவர் பயணத்துல போயிட்டு இருக்கிறாரு. இப்போ இன்னொரு பயண குறிப்பை இதுல கோடிட்டு காட்டுறாரு. கடல்ல கல்லே மிதப்பா கரையேறினவராச்சே இவரு. இப்ப அவர் எங்க போயிட்டு இருக்கிறாரு? சீகாழி பதியை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. யாரை பார்க்க போறாருன்னா, வேதம்ங்கிறது எழுதா கிளவி. வேதத்தை எழுதி வாசிக்கிறது இல்லை, அது காதால கேட்டு திரும்பி சொல்றது. ஞான சம்பந்தர் பாடினது என்ன வேதம்? எழுதுமறை. எப்படி? எழுதுமறை. அதை தான் இங்க சொல்றாரு. வன் தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான். யாரு? ஞான சம்பந்த பெருமான். அவர் அவதரித்த திருப்புகழி மருந்து சார்ந்தார். ஆண்ட அரசு எழுந்தருளை கேட்டருளிய ஆளுடை பிள்ளையாரும் காண்டகைய பெருவிறப்பு. இவரை பத்தி அவர் கேள்விப்பட்டிருக்காரு. உடனே அவருக்கு அளவு கடந்த அன்பு மீதூர அவரும் வர்றாராம். காண்டகைய பெருவிருப்பு கைமிக்க திருவுள்ள கருத்தினோடு மூண்ட அருள் மனத்தன்பர் புடைசூழ அடியார் குலாத்தோட எழுந்தருளி முன்னே வந்தார். அடிபணிய பணிந்து, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்குறார். அடிபணிய பணிந்து அவர் தம் கரங்களால் பற்றி அப்பர் சுவாமி உடனே போய் அவர் திருவடியை வணங்க போறாரு. அப்படியே தோலை பிடிச்சி தூக்குறார். யாரு? ஞான சம்பந்த பெருமான். அப்படி தூக்கி எழுதறிய மலர்கையால் எடுத்து இறங்கி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர். யாரு? விடையின் மேல் வருவார். ரிஷப வாகனத்துல காட்சி விட்டுதார் இல்லையா ஞான சம்பந்த பெருமானுக்கு? அப்பதான தோடுடைய சிவன் பதியம் பாடினாரு. அதனால அழுது அழைத்து கொண்டவர் தான் அப்பரே. அப்ப என்னன்னாரா? அப்பரே. முதல்ல அப்பரேன்னு கூப்பிட்டது ஞான சம்பந்த பெருமான். அதுக்கப்புறம் தான் நாவுக்கரசருக்கு அப்பருங்கிற பெயர் வருது. அப்பரே என அவர் என்ன பண்ணாரா? அடியேன்னாரா. எப்படி? அடியேன் என்றார். அதுக்கப்போ இந்த அடியேன்கிறது சுந்தரர் பெருமான் எல்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு அவர் பாடுறதுக்கு முன்னையே முதல்ல நம்ம நாவரசர் தான் ஞான சம்பந்த பெருமானிடத்துல அவர் அப்பரேன்னு சொன்னோன்னே அடியேன்னு சொன்னது நம்ம அப்பர் சுவாமி. பின்னால சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு அது ஒரு திருப்பதிகமாகவே நமக்கு மலர்கிறது. அதனால இந்த இடத்துல தான் எம்பெருமக்கள் அப்படிங்கிற சொல்லாட்சி. இது திருவிசைப்பாவில் இருக்கக்கூடிய வார்த்தை. எம்பெருமக்கள்னு ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் திருவிசைப்பா ஆசிரியர் சொல்லுவாங்க. ஏற்கனவே சேக்கிழார் பெருமானுக்கு திருவிசைப்பா நன்கு அறிமுகமானதுனால இந்த இடத்துல அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறார். எம்பெரு மக்களும் எய்ந்த கூட்டம்னார். யாராரு? ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும். ஒருத்தர் அன்பு செறி கடல், இன்னொருத்தர் அருட்பெருக்கு தனிக்கடல் அப்படின்னு பின்னால் சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா சிறப்பிச்சு சொல்ல இருக்கிறார். அதனால சிவம்பெருகும் ஒலி நிறைத்தார். அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா? இந்த இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆரத்தழுவி கலந்ததை பார்த்து அடியார் கூட்டமெல்லாம் சிவ ஒலின்னா என்ன? அரஹர அரஹரங்கிற சப்தம். நீங்க எல்லாருமே சொல்லலாம் அரஹர அரஹர. அதனால அரஹரன்னா அரியது ஒன்று இல்லை. அரஹர அப்படின்னு பண்றத திருமந்திரத்துல அழகா சொல்றாரு. இப்ப இன்றைய நாள் நம்ம ஞான சம்பந்த பெருமானும் அப்பர பெருமானும் அந்த சந்தித்த அந்த பகுதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் சில முக்கியமான சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. என்னன்னா, அப்பர் சுவாமியை பார்த்தோன்னே அப்பர் சுவாமியை பாட சொல்றார். யாரு? ஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு. பாடினோடனே அவர் பாடுறாரு. எப்படி பாடுறாரா? அந்த பாட்டு பார் கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பாதமெல்லாம் 4-5 புள்ளினம் ஏந்தின என்பர் நளிர்மதியம் கால் கொண்ட வன்கை சடைவிரித்தாடும் கழுமலவர்க்கு ஆளன்றி மற்றும் உண்டோ அந்தன் ஆளி அகலிடமே. இவர் பாடுறது பெரிய பிரளய வெள்ளம். அந்த பிரளய வெள்ளத்துல பார் கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று, பிரளய வெள்ளம் கடல் கொண்ட ஞான்று 4-5 புள்ளினம் அப்படின்னா 20 பறவைகள் அந்த பிரணவமாகிய தோணியில மிதக்குது. அந்த தோணியையும் தாங்கியது வந்துதான் இந்த 4-5 புள்ளினம். சீர்காழிக்கு நீங்க போயிருப்பீங்க. அந்த தோணிபுரத்துக்கு மேல சுவாமி உருவமா கையில ஆயுதங்கள் எல்லாம் இல்லாம, மான் மடுவெல்லாம் இல்லாம, சாம்பிராணி தைலம் அஷ்டகந்தத்தாலான அந்த திருமேனி இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்களா? தோணியப்பர்னு பேர், திருத்தோணியப்பர்.
அதற்கு மேல சட்டநாதர் இருப்பார். இப்ப அந்த படி ஏறி போவீங்க, அது திருமலைன்னே பேரு. அப்படி போற போது பாத்தீங்கன்னா இந்த 4-5 புள்ளினம் இருக்கும். யாரா பாத்தீங்களா? இந்த பறவை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கல. இனிமேல் போனா பாருங்க. எது? அந்த கட்டு மலை போல இருக்கிற தோணி. பிரம்மபுரம் வேற. பிரம்மபுரம்ங்கிறது முன்னால சிவலிங்க திருமேனி இருக்கிற சன்னதிக்கு பிரமபுரம்னு பேரு. சீர்காழி 12 திருநாமம், அது பிரமபுரம். இது தோணிபுரம். அந்த தான் பாடுறாரு யாரு? நம்ம அப்பர் சுவாமி அந்த பதிகம் பாடுறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டும் என்கிற குறிப்பை சொல்லி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இப்ப என்னன்னாக்கா, அடுத்தபடியா ஞானசம்பந்த பெருமானோடு அவர் சில நாட்கள் அங்க தங்குறார். தங்கி இருந்து இருவரும் ரொம்ப அடியார். அது அந்த பின்னால இதுக்கப்புறம் அவங்க எங்க சந்திக்கிறாங்கன்னா, முருகநாயனார் திருமணத்துல அடுத்து அப்படி சந்திப்பாங்க. இது முதல்ல இங்க சந்திக்கிறாங்க. யாராரு? நம்ம அப்பரும் ஞான சம்பந்தரும். அடுத்த அப்படி அதுக்கப்புறம் அதனால திருமறைக்காட்டுல அப்புறம் சந்திப்பாங்க. அப்புறம் திருப்பூந்துருத்தியில சந்திப்பாங்க. திருப்பூந்துருத்தி இதுல பெரிய சந்திப்புங்கிறது திருவிழிமடல் தான். அங்கதான் 2 பேரும் மடம் அமைச்சு வாசி சேரவே காசு நல்குவீர் பதிகம் வருது இல்லையா, அங்கதான் சந்திக்கிறாங்க. அதனால இந்த முதல் சந்திப்பு இவங்க அப்பர் சுவாமியும் நாவுக்கரசரும் சந்திக்கிற இந்த சந்திப்புல இப்ப அவர் பாடி இருக்கிறார், பரவி இருக்கிறாருங்கிற செய்தியோடு இன்றைய நாள் சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம். வேதநெறி தடை தோங்க மிகு செய்வது துறை விளங்க பூத பரம்பரை ஒலிய புனிதவாய் மதங்கள் சீத வடவயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர்களை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மொழிகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். தெய்வ செக்கிடார் பெருமான் திருவடிகள் போற்றி. வான்மையில் வளாது வைக மலிவடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசிய குறைவிலாது உயிரில் வாழ்ந்து நன்மறை அறங்கடோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்கள் திருமுறை விண்ணப்பம் செய்ய பாராட்டுதலுக்குரிய சந்திர